இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துகள். சங்கீதம் 88 அதனுடைய முதல் வசனம். என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே, இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஜெபம் என்பது நம்முடைய வாழ்வில் மிகவும் அவசியமான ஒன்று. அதில் இந்த சங்கீதக்காரன் ஆரம்பிக்கும் போது ரொம்ப தெளிவா ஆரம்பிக்கிறாரு, என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே. அப்போ என்னை விடுதலை ஆக்குகிறவர் நீங்க தான். எனக்கு தேவையான எந்த காரியமா இருந்தாலும் அது உம்மிடத்தில் இருந்துதான் எனக்கு கிடைக்கும் என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒவ்வொருவரும் இந்த சங்கீதக்காரனை போல இரவும் பகலும் ஜெபிப்பார். நீங்க இதை உங்களுடைய வாழ்க்கையில புரிந்து கொள்ளாத பட்சத்துல ஜெபத்திற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வாய்ப்பே இல்லை. எனக்கு ஒரு கவலை இல்லை. நான் பிறக்கும் போதே நல்ல ஒரு குடும்ப பின்னணியத்தில் பிறந்ததுனால நான் கேட்கறதெல்லாம் எனக்கு கிடைக்கும், கேட்காததும் கிடைக்கும். இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் இருந்தாங்க அப்படின்னா அவர்களுடைய ஜெப வாழ்க்கையில எப்பவுமே ஒரு தளர்ச்சி காணப்படுகிறத நீங்க பார்க்கலாம். அல்லது யாராவது ஒரு ஆள் எப்படியாவது நமக்கு ஹெல்ப் பண்ணிடுவாங்க. ஏன்னா நமக்கு நிறைய ஆள் பலம் இருக்கு, நிறைய தெரிஞ்சவங்க இருக்காங்க. யார்ட்டையாவது ஒரு ஃபோன் பண்ணா உடனே நம்ம காரியம் என்ன செஞ்சிடும், நடந்துரும். நமக்கு இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள நிறைய பேர் தெரியும். இப்படிலாம் ஓடிட்டு இருக்கிறவங்கள நீங்க பாத்தீங்கன்னா இவர்களும் அதிகமா என்ன செய்ய மாட்டாங்க, ஜெபிக்கவே மாட்டாங்க. இன்னொரு சிலர் இருக்காங்க, பரிதாபமான ஆட்கள். நம்ம தலையெழுத்து இதுதான், என்ன செய்ய, அவங்களாம் கொடுத்து வச்சவங்க, அவங்களாம் நினைச்சது நடக்கு, அவங்களாம் கேட்டது கிடைக்கி, கேட்காததும் கிடைக்கி, அவங்களாம் ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா நாம தானே காலம் ஃபுல்லா என்ன செஞ்சுட்டு இருக்கோம், கஷ்டப்பட்டுட்டு கொண்டு நொந்து இப்படி ஒரு குரூப் இருக்கும். இதுவும் பாருங்க, ஜெபமா என்னத்தை ஜெபம் பண்ணி என்ன நடக்க போகுது, ஜெபம் பண்ணி தான் ஆண்டவர் என்ன பதில் கொடுத்துட்டாரு, ஒன்றும் தரலையே, அதுக்கு ஜெபம் பண்ணாம இருக்கிறதே பெருசு நல்லது அப்படின்ட்டு இருக்கிற மாதிரி ஒரு கூட்டத்தை நீங்க பார்க்கணும். ஆனா இது எதையுமே நீங்க பார்க்க வேண்டாம். நீங்க நல்ல ஒரு உண்மையை புரிஞ்சுக்கோங்க. ஜெபம் பண்ணவங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க, ஜெபம் பண்ணவங்க விடுவிக்கப்பட்டிருக்காங்க, ஜெபம் பண்ணவங்களுக்கு அற்புதம் நடந்திருக்கு, ஜெபம் பண்றவங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டிருக்கு, ஜெபம் பண்றவங்களுக்கு சரீரத்துல சுகம் கிடைச்சிருக்கு, ஜெபம் பண்றவங்களுடைய வாழ்க்கையில அந்த பிரச்சனை முடிவுக்கு வந்திருக்கு, ஜெபம் பண்ணவங்களுக்கு எதிராக வந்த சத்துருக்கள் எல்லாம் நிர்மூலமா இருக்காங்க, ஜெபம் பண்றவங்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட சதிகள் எல்லாம் முறியடிக்கப்பட்டு இருக்கிறது. இப்படி நிறைய சொல்லிட்டே போலாம். அப்ப இன்னைக்கு நமக்கு தேவை என்னன்னா, முழங்கால முடக்கி தேவ சமூகத்தில் அமர்ந்திருப்பதுதான். நீங்க ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தேவனிடத்தில் பேச வேண்டும் என்று அவர் உங்களை ஆவலுடன் எதிர்பார்க்கிறார். உங்க ஜெப நேரம் எது என்று ஒரு கேள்வி கேட்டா என்ன சொல்லுவீங்க? எப்ப ஜெபம் பண்றீங்க? அதிகாலையில நீங்க ஜெபிக்கிறீர்களா என்று உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்டால் எத்தனை மணிக்கு எழும்புகிறது உங்களுடைய வழக்கமா இருக்கிறது? அல்லது உங்களுடைய ஜெப வாழ்க்கை எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது? நீங்கள் ஆரம்பத்தில் இருந்தது போல ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்கிறீர்களா? ஜெபத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களா என்பதை சீர்தூக்கி பார்த்து இன்னைக்கு உங்க ஜெப வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துங்க. உங்க வாழ்க்கையில ரட்சிப்பு தன்னால வரும், விடுதலை தன்னால வரும், ஆசீர்வாதம் தானாக உங்களை தேடி வரும். பரலோக தேவனே, ஜெபிப்பதற்கு கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.